चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 6-8-1970 பாகம் 2 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு திருஷ்டி மூலமாக சிருஷ்டியின் படைப்பு. டீச்சர்ஸ் ட்ரெயினிங் வகுப்பு தொடக்க விழா. அனைவரும் அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து யக்ஞத்தின் காரியத்தை செய்கிறீர்களா? எப்படி தந்தை அவ்யக்தமாக இருந்தும் வியக்தத்தில் பிரவேசமாகி காரியம் செய்கிறாரோ அதேபோல் தந்தைக்கு சமமானவராக ஆகிவிட்டீர்களா? தந்தைக்கு சமமானவராக ஆனீர்கள் என்றால்தான் மற்றவர்களையும் தந்தைக்கு சமமானவராக ஆக்க முடியும். திருஷ்டி தந்தைக்கு சமமானதாக ஆகிவிட்டதா என்று உங்களை நீங்களே கேளுங்கள். வார்த்தைகள் தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டதா? எண்ணம் தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டதா? தந்தைக்கு நினைவில் என்ன இருக்கிறது தெரிந்திருக்கிறீர்களா? தந்தையின் நினைவில் எப்பொழுதும் என்ன இருக்கிறது மற்றும் உங்களின் நினைவில் எப்பொழுதும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறதா? என்ன வித்தியாசம்? சமமான நினைவு இருக்கிறதா? ஏதாவது நினைவு இருக்கிறதா அல்லது எந்த நினைவும் இருப்பதில்லையா? நினைவு இருக்கிறதா அல்லது நினைவிலிருந்தும் விலகி இருக்கிறீர்களா? ஏதாவது விஷயத்தில் உங்களுடைய நினைவு தந்தைக்கு சமமாக இருக்கிறதா? அது எந்த நினைவு? குணங்களின் நினைவு. வேறு ஏதாவது தந்தைக்கு சமமான நினைவு இருக்கிறதா? காரியங்களின் நல்லது குணங்களின் சமநிலை இருக்கிறதா? இல்லை. கடைசியில் நினைவில் சமநிலை வந்துவிடுமா? வரிசை கிரமமாக முதல் குழந்தை மற்றும் தந்தையில் வித்தியாசம் இருக்குமா? பாப் தாதாவிடம் வித்தியாசம் இருக்குமா? சமநிலை வந்துவிடுமா? எப்படி தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாக இருக்கிறார் மற்றும் இந்த பிரம்மா பாபாவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாக இருக்கின்றார். பாப் தாதாவின் நெருங்கிய சமநிலை இருக்க வேண்டும். எவ்வளவிற்கு எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு சமநிலை. கடைசியில் குழந்தைகள் நீங்களும் தன்னுடைய படைப்பின் படைப்பவராகி நடைமுறையில் அனுபவம் செய்வீர்கள். எப்படி தந்தைக்கு படைப்பை பார்த்து படைப்பவரின் சுரூபத்தின் நினைவு தானாக இருக்கிறது, அந்த மாதிரியான நிலை வரிசை கிரமமாக குழந்தைகளிடமும் வர வேண்டும். நல்லது. ஜானகி தாதியை பார்த்து திருஷ்டி மூலம் சிருஷ்டியை படைக்க வருகிறதா? உங்களுடைய படைப்பு எப்படிப்பட்டது? வாய் மூலமாகவா அல்லது கண்கள் மூலமாகவா? வாய் மூலமாக படைப்பது இதுவரை அப்படித்தான் நடந்து வருகிறது. வருங்காலங்களில் கவனம் வைப்பீர்கள். பார்வை மூலம் படைப்பை படைப்பீர்களா? திருஷ்டி மூலம் சிருஷ்டி என்று இந்த பழமொழி இருக்கிறது அல்லவா? எப்படி சத்தியுகத்தில் யோக பலத்தினால் படைப்பு படைக்கப்படுகிறதோ அதேபோல் கடைசியில் உங்கள் அனைவரின் திருஷ்டியினால் சிருஷ்டி உருவாகும். அப்படிப்பட்ட திருஷ்டி மூலம் சிருஷ்டி மாறிவிடட்டும். அந்த மாதிரி தன்னுடைய திருஷ்டியில் தெய்வீக தன்மையை அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? பார்வை ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது மற்றும் பார்வை தூய்மை இல்லாதவர்களை தூய்மையும் படுத்துகிறது. திருஷ்டி மாறுவதினால் சிருஷ்டியும் மாறிவிடுகிறது. அப்படியானால் திருஷ்டி எவ்வளவு மாறியிருக்கிறது? திருஷ்டியில் என்ன மாற வேண்டும் என்று தெரியுமா? ஆன்மீக திருஷ்டியாக ஆக்க வேண்டும். ஆன்மீக திருஷ்டி மற்றும் தெய்வீக திருஷ்டி மேலும் அலௌகிக திருஷ்டி உருவாகி இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஆத்மீக சுரூபம் மட்டும் தென்படட்டும். அந்த மாதிரி திருஷ்டி மாறி இருக்கிறதா? ஆகியிருக்கிறதா? எப்பொழுது திருஷ்டியில் அதாவது கண்களில் ஏதாவது குறை இருக்கிறது என்றால் ஒரே நேரத்தில் ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டாக தென்படும். அப்படி திருஷ்டி முழுமையாக மாறவில்லை என்றால் இங்கும் இரண்டு பொருட்கள் தென்படும். உடல் மற்றும் ஆத்மா. சில நேரம் அதுவும் சில நேரம் இதுவும் தென்படும். அப்படி இருக்கும் இல்லையா? சில நேரம் உடலை பார்க்கிறீர்கள், சில நேரம் ஆத்மாவை பார்க்கிறீர்கள்.
இப்பொழுது கண்கள் முற்றிலும் சரியாகிவிட்டது என்றால் எந்த பொருள் எப்படி இருக்கிறதோ அப்படியே சரியான ரூபத்தில் தென்படும். அந்த மாதிரி இந்த திருஷ்டியும் எப்பொழுது மாறிவிடுகிறதோ யதார்த்த ரூபம் என்னவாக இருக்கிறதோ அது தெரியும். சரி, யதார்த்த ரூபம் என்ன? ஆத்மாவா அல்லது உடலா? அப்படி எது யதார்த்த ரூபமோ அது மட்டும் தென்படட்டும். அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் திருஷ்டி சரியாக இருக்கிறது என்று. திருஷ்டியின் மேல் மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். திருஷ்டி மாறிவிட்டது என்றால் ஒரு பொழுதும் ஏமாற்றம் கொடுக்காது. சாட்சாத்காரத்தை திருஷ்டி மூலம் பார்ப்பார்கள். மேலும் ஒவ்வொருவரின் திருஷ்டியில் தன்னுடைய யதார்த்த ரூபம் மற்றும் யதார்த்த வீடு மற்றும் ராஜ்யத்தை பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு திருஷ்டியில் சக்தி இருக்கிறது. ஆனால் திருஷ்டி சரியாக இருக்கிறது என்றால்தான். எனவே இப்பொழுது யாராவது எதிரில் வந்தால் திருஷ்டி மூலமாக என்ன சாட்சாத்காரம் செய்விப்பீர்கள்? எது உங்களுடைய உள் உணர்வில் இருக்குமோ மற்றவர்களும் உங்களுடைய திருஷ்டி மூலம் பார்க்க முடியும். ஒருவேளை உள் உணர்வு தேக அபிமானத்தினாதாக இருக்கிறது என்றால், சஞ்சலப்படுகிறது என்றால் உங்களுடைய திருஷ்டியினால் சாட்சாத்காரமும் அந்த மாதிரியே ஏற்படும். மற்றவர்களின் திருஷ்டியும் உள் உணர்வும் சஞ்சலப்படும். சரியான சாட்சாத்காரத்தை காண்பிக்க முடியாது. புரிந்து கொண்டீர்களா? இவர்களுக்கு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? இந்த குரூப்பிற்கான முக்கியமான விஷயம் என்னவென்றால், தன்னுடைய விருத்தியின் மாற்றம் மூலமாக தன்னுடைய திருஷ்டியை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். எவ்வளவு ஆகியிருக்கிறது, ஏன் ஆகவில்லை? இதன் மேல் இவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். ஜானகி தாதியை பார்த்து கையை காண்பித்து புரிந்ததா? சிருஷ்டி மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? திருஷ்டி மாறவில்லை. திருஷ்டி மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? விருத்தி உள் உணர்வு மாறவில்லை. திருஷ்டி மாறிவிட்டது என்றால் சிருஷ்டியும் மாறிவிடும். தற்சமயம் அனைத்து குழந்தைகளுக்காக பாப்தாதாவின் விசேஷ சைகை உங்களுடைய திருஷ்டியை மாற்றுங்கள் என்பதுதான். சாட்சாத்கார மூர்த்தியாகுங்கள். பார்ப்பவர்கள் இது கண்கள் இல்லை, இந்த மந்திர சக்தி அடங்கிய சிறிய பெட்டகங்கள் என்று அனுபவம் செய்யட்டும். எப்படி மந்திர பெட்டகத்தில் விதவிதமான காட்சிகளை பார்க்கிறீர்கள், அதேபோல் உங்களுடைய கண்களில் தெய்வீக காட்சிகளை பார்க்கட்டும். கண்கள் சாட்சாத்காரம் அளிக்கும் சாதனம் ஆகிவிடட்டும். புரிந்ததா? இந்த குரூப் என்ன குரூப் என்று தெரியுமா? இவர்களில் என்ன சிறப்புகள் இருக்கின்றன? ஒவ்வொரு குரூப்பிற்கும் அவரவர்களின் சிறப்புகள் இருக்கின்றன. ஏன்? முழு உலகத்திலும் விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள்தான். நாம் சாதாரணமானவர்கள் என்று அப்படி நினைப்பதில்லையே. அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். முழு உலகத்திலும் விசேஷ ஆத்மாக்கள் யார்? ஒருவேளை நீங்கள் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கவில்லை என்றால் தந்தை உங்களை தன்னுடையவர்களாக ஏன் ஆக்கினார்? தன்னை விசேஷ ஆத்மா என்று புரிந்து கொள்வதினால் விசேஷங்களை கொண்டு வர முடியும். ஒருவேளை சாதாரணம் என்று நினைத்தீர்கள் என்றால் காரியங்களும் சாதாரணமானதாக செய்வீர்கள். ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை விசேஷமானவர் என்று புரிந்து மற்றவர்களிலும் விசேஷத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி குழந்தைகள் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் ஆவீர்கள். இந்த போதை ஈஸ்வரிய போதையாகும். தேக உணர்வின் போதை இல்லை. ஈஸ்வரிய போதை எப்பொழுதும் கண்கள் மூலமாக தென்படட்டும். அப்படியானால் இந்த குரூப்பின் விசேஷங்கள் என்ன? நீங்கள் உங்களுடைய குரூப்பின் விசேஷங்களை தெரிந்திருக்கிறீர்களா? என்ன அது? இவர்களின் மனதில் உற்சாகம் இருக்கிறது, கிரகித்து கொள்வதின் பாவனை இருக்கிறது, கற்றுக்கொள்வதின் ஊக்கம் இருக்கிறது, வெற்று காகிதம் போல் இருக்கிறார்கள். இந்த குரூப்பின் டைட்டில்களோ மிக நீளமானது. உங்களுடைய விசேஷங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பயிற்சி முடிந்த பிறகு இந்த குணங்கள் நிலைத்திருக்கட்டும். இந்த பயிற்சியும் தேவையாக இருக்கிறது. புரிந்ததா? இப்பொழுதோ விசேஷங்களை மிக நன்றாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வெற்று காகிதத்தில் என்ன எழுதினாலும் அது மிக தெளிவாக இருக்கும். எவ்வளவு தெளிவோ அவ்வளவு உயர்ந்த நிலை. ஒருவேளை தெளிவில் குறை இருக்கிறது என்றால் உயர்ந்த நிலையிலும் குறை இருக்கும். மற்றதை கலக்காதீர்கள். சிலர் மிக அதிகமாக கலக்குகிறார்கள். இதனால் சரியான ரூபமும் சரியில்லாததாக ஆகிவிடுகிறது. அதே ஞானத்தின் விஷயங்கள் மாயாவின் ரூபம் ஆகிவிடுகிறது. எனவே இந்த குரூப் எப்பொழுதும் தெளிவானதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தது என்று இந்த குரூப்பின் விசேஷம் உலகில் தென்படட்டும்.
எப்பொழுதும் தன்னுடைய சரியான ரூபத்தில் இருக்க வேண்டும். எந்த விஷயம் எப்படி இருக்கிறதோ அதை அதே ரூபத்தில் தெரிந்து தாரணை செய்ய வேண்டும். மேலும் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் தெளிவுத்தன்மையாகும். இந்த குரூப்பிற்கு பாப்தாதா என்ன பட்டம் கொடுக்கிறார்? எப்படி குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற பழமொழி இருக்கிறது இல்லையா? ஆனால் பாப்தாதா சிறு குழந்தைகளை தந்தைக்கு சமமானவர்கள் என்று கூறுகிறார். அனைத்து விஷயங்களிலும் ஒவ்வொரு அடியிலும் சமநிலை வையுங்கள். ஆனால் சமநிலை எப்படி வரும்? சமநிலைக்காக 2 விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் சமநிலை வரும். அது எந்த 2 விஷயங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கிறது? பாப்தாதாவுக்கு சமமாக வேண்டும் என்றால் புத்தியில் என்ன வைத்து கொள்ள வேண்டும்? பாப்தாதாவைத்தான் வைக்க வேண்டும். என்ன வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறோம். சமமானவர்களாக எப்படி ஆவீர்கள்? சாக்கார பாபாவிடம் என்ன விசேஷங்கள் இருந்தன? 1. எப்பொழுதும் தன்னை ஆதாரமூர்த்தி என்று புரிந்து கொள்ளுங்கள். முழு உலகின் ஆதாரமூர்த்தி என்றால் இதனால் என்னவாகும்? என்ன காரியம் செய்தாலும் பொறுப்புணர்வோடு செய்வீர்கள். தனிமை உணர்வு இருக்காது. எப்படி பாப்தாதா அனைவரின் ஆதாரமூர்த்தியாக இருக்கிறாரோ அதேபோல் ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆவார்கள். என்ன காரியம் நீங்கள் செய்வீர்களோ அதேபோல் அனைவரும் செய்வார்கள். சங்கம யுகத்தில் என்னென்ன பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவைகள் பக்தி மார்க்கத்தில் மாறி நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி முழு உலகத்திற்கும் நீங்கள் ஆதாரமூர்த்தியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை ஆதாரமூர்த்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் இன்னொன்று, நன்மை செய்யும் மூர்த்தி ஆக வேண்டும். எவ்வளவு தனக்கு நன்மை செய்வீர்களோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் நன்மை செய்வீர்கள். எவ்வளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்களோ அவ்வளவு தனக்கும் நன்மை செய்வீர்கள். தனக்கு நன்மை செய்யவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி செய்வீர்கள்? எப்பொழுது நீங்கள் ஆதாரமூர்த்தி ஆவீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்கள். சிறிய குழந்தையாக இருந்த போதிலும் காரியங்கள் தந்தைக்கு சமமானதாக செய்ய வேண்டும். இதை நினைவில் வைத்துக்கொள்வதினால் சமநிலை வரும். பின்பு இந்த குரூப்பிற்கு என்ன பட்டம் கொடுத்திருந்தோமோ சிறியவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள் என்பது வெளிப்படையாக தென்படும். இதை மறந்துவிடாதீர்கள். நல்லது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? திலகமிட வேண்டும். இந்த திலகம் கூட சாதாரணமானதில்லை. திலகம் ஏன் இடுகிறார்கள் என்று தெரியுமா? சௌபாகியத்தின் அடையாளமாகும். என்னென்ன விஷயங்கள் கேட்டீர்களோ அந்த அனைத்து விஷயங்களிலும் நிலைத்திருப்பதற்கான அடையாளம்தான் திலகம். திலகமும் நெற்றியில் நிலைத்திருந்து விடுகிறது. அப்படி புத்தியில் இந்த அனைத்து விஷயங்களும் நிலைத்திருந்து விட வேண்டும். அதற்காகத்தான் இந்த திலகம் இடப்படுகிறது. வேறு எதற்காக மற்றும் ஏன் திலகம் இடுகிறார்கள்? புள்ளிரூப நிலையின் அடையாளம், ராஜ திலகம், வெற்றியின் திலகம், பொறுப்பின் திலகம் என்று அப்படி விதவிதமான கருத்துக்களை கூறினார்கள். பாப்தாதா கூறுவதோ முற்றிலும் வேறு. நெற்றியில் இடுவதை திலகம் என்றோ கூறுகிறார்கள். ஆனால் வேறு ஏதாவதும் இருக்கிறதா? இன்ஜெக்ஷன். இந்த திலகம் எப்பொழுதும் மாயாவின் நோய்களிலிருந்து விடுபட்டிருப்பதற்கான திலகமாகும். எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான திலகமாகும். ஒரு திலகம் நீங்கள் அனைவரும் கூறியது. மேலும் இதுவும் இருக்கிறது. 2 திலகங்களையும் இட வேண்டும். ஒன்று சக்திசாலியாக ஆவதற்கு மற்றும் இரண்டாவது எப்பொழுதும் சுமங்கலியாக மற்றும் பாக்கியம் நிறைந்து இருப்பதற்காக. 2 திலகங்களையும் பாப்தாதா இடுகின்றார். அடையாளம் ஒன்றுதான். இரகசியங்களை 2 இருக்கின்றன. அடையாளமோ ஸ்தூலமானது. ஆனால் இரகசியம் 2 இருக்கிறது. எனவே அப்படியே திலகம் இட்டுக் கொள்ளாதீர்கள். திலகம் இடுவது என்றால் நிரந்தரமாக உறுதிமொழி எடுப்பது. என்ன உறுதிமொழி எடுப்பது? இந்த திலகம் ஒரு உறுதிமொழியின் அடையாளமாகும். எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் கௌரவமாக தேர்ச்சி பெறுவோம். இந்த உறுதிமொழிக்கான திலகமாகும். அவ்வளவு தைரியம் இருக்கிறதா? தேர்ச்சி பெறுவது மட்டும் இல்லை, ஆனால் கௌரவமாக தேர்ச்சி பெறுவது. அதாவது மனதில் கூட எண்ணங்களினால் தண்டனை அடையாதது. தர்மராஜரின் தண்டனைகளின் விஷயம் பின்னால் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய எண்ணங்களினால் குழப்பம் மற்றும் தண்டனைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இதைத்தான் கௌரவமாக தேர்ச்சி பெறுவது என்று கூறுவது. தன்னுடைய தவறினால் தனக்கே தண்டனை கொடுத்து குழப்பமடைகிறார்கள். கூக்குரல் கொடுக்கிறார்கள்.
வேதனை அடைகிறார்கள். இவற்றிலிருந்தும் விலகிய நிலை, இதைத்தான் கௌரவமாக தேர்ச்சி பெறுவது என்று கூறுவது. அந்த மாதிரி உறுதிமொழி எடுப்பதற்காக தயாராக இருங்கள். எண்ணங்களில் கூட வேதனை வேண்டாம். சொல், செயல், உறவு, நெருக்கத்தின் விஷயத்தையோ விட்டுவிடுங்கள். அவை பெரிய விஷயங்கள். அந்த மாதிரி உறுதி எடுக்கும் குரூப்பாக இருக்கிறீர்களா? தைரியம் உள்ளவர்கள்தான். தைரியம் நிலைத்திருக்கும் என்றால் அனைவருக்கும் உதவி செய்பவர்களாக இருப்பீர்கள். உதவியாளர்களாக ஆனீர்கள் என்றால் அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும். எப்படி மரத்தில் மென்மையான சிறு சிறு இலைகள் வெளிவருகின்றன, அவைகள் மிகவும் பிரியமானவைகளாக இருக்கும். ஆனால் குருவிகளின் மென்மையான இலைகளைத்தான் புசிக்கின்றன. புரிந்து கொள்கிறீர்களா? யாருடைய பிரியமானவர்களாக மட்டும் இருக்க வேண்டும்? பாப் தாதாவினுடைய பிரியமானவர்களாக அன்றி மாயாரூப குருவிகளினுடையவர்களாக அல்ல. அப்படி இவர்களும் மென்மையான இலைகள். மென்மையான இலைகள் அதிசயம் செய்ய வேண்டும். என்ன அதிசயம் செய்ய வேண்டும்? தன்னுடைய ஈஸ்வரிய சரித்திரத்தின் நடைமுறை ஒழுக்கம் மேல் அனைவரையும் கவர வேண்டும். தன்மேல் இல்லாமல் நடைமுறையின் வாயிலாக கவர வேண்டும். இந்த குரூப்பின் மேல் பாபாவுக்கு முழு கவனம் இருக்கிறது. புரிந்ததா? எனவே இந்த குரூப் தன்மேல் கூட அவ்வளவு கவனம் வைக்க வேண்டும். நல்லது. வரதானம்: எண்ணம், சொல் மற்றும் செயலின் வீணானவைகளை சக்திசாலியானதாக மாற்றம் செய்யக்கூடிய புனிதமான அன்னப்பறவை ஆகுங்கள். புனித அன்னப்பறவை என்றால் எண்ணம், சொல் மற்றும் செயலின் வீணானவைகளை சக்திசாலியானதாக மாற்றம் செய்பவர்கள். ஏனென்றால் வீணானது என்பது கல் போன்றது. கல்லிற்கு மதிப்பு கிடையாது, இரத்தினத்திற்கு மதிப்பு இருக்கிறது. புனித அன்னப்பறவையானது இது உபயோகமானது, இது உபயோகமற்றது என்று உடனே பகுத்தறிந்து கொள்ளும் காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ராஜயோகி, ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், ஆளுமை மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளவர்கள் என்ற நினைவு வெளிப்படையாக இருக்கிறது என்றால் எதுவும் வீணானவைகளாக போய்விடாது. இந்த நினைவு புனிதமான அன்னப்பறவையாக ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன்: யார் தன்னை இந்த உடல் என்ற வீட்டில் விருந்தினர் என்று புரிந்து கொள்கிறாரோ அவர்தான் பற்றற்றவராக இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।